எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கோம்போ தான் ரெடி பண்ணி எடுக்க போகிறது. நல்ல டேஸ்டியாக இருக்கிற ஒரு தால் கறி, கூடவே சாஃப்டாக இருக்கிற எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்காத சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு 8 சப்பாத்தியோட மாவு தான் எடுத்து வச்சுருக்கு. 2 கப் அளவுக்கு மாவு இருக்குது. இதுக்குள்ளே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடி சேர்த்து நல்ல ஒரு டைம் கலந்து விட்டதுக்கு அப்புறம் பச்சை தண்ணி இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு தான் நம்ம இது பிசைஞ்செடுக்கிறது. மோஸ்ட்லி சப்பாத்தி பிசைறதுக்கு எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் சில பேருக்கு தெரியாதவங்க இருக்கும். அவங்களுக்காக தான் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் இன்றைக்கி சொல்கிறது. தண்ணி ஒன்றா ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவு ஃபுல்லாக தண்ணி அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் அமுத்தி அமுத்தி பிசைஞ்செடுக்கணும். இதே மாதிரி தண்ணி ஃபுல்லாக மாவுக்குள்ளே அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் மாவு சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நிறுத்தக்கூடாது. நம்ம இது மினிமம் 15 to 20 நிமிஷம் அமர்த்தி பிசைஞ்சிட்டே இருக்கும்போது மாவு நல்லா சாஃப்டாக கிடச்சிடும். எந்த அளவுக்கு பிசைய முடியுறோ அந்த அளவுக்கு மாவு சாஃப்ட் ஆகிட்டே இருக்கும். 2 கப் அளவு மாவு பிசையறதுக்கு 3/4 கப் அளவு தண்ணி நான் இதுக்குள்ளே தேவைப்பட்டிருக்கு. ஆசீர்வாத் ஆட்டா தான் நான் எடுத்திருக்கு. நீங்கள் எந்த கோதுமை மாவு தான் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேவைப்படுற தண்ணியோட அளவும் வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இது மூடி வச்சுக்கலாம். இது நம்ம உடனே சப்பாத்தி செய்யறதுக்கு எடுக்கக்கூடாது. மினிமம் அரை மணி நேரமாவது இப்படியே மூடி வைக்கணும். அரை மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாவு லைட்டாக ஒரு டைம் கூடி பிசைஞ்சதுக்கப்புறம் சப்பாத்தி செஞ்சிருச்சு அப்படின்னு நல்லா சாஃப்டாக கிடச்சிரும். சப்பாத்தி சாஃப்ட் ஆகிறதுக்காக நான் யூஸ் பண்ணுற மெயினாக இருக்கிற 2 டிப்பு தான் இது. பிசைறது நல்லா கொஞ்சம் நேரம் எடுத்து ஒரு 20 நிமிஷத்தில் எடுத்து நல்லா பிசைஞ்சிடுவேன். அதுக்கப்புறம் அரை மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்குள்ள நான் மூடி வச்சுடுவேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி செய்யும்போது எண்ணெய் எதுவுமே தேவையில்லாமல் எந்த இன்க்ரீடியன்ஸும் அதிகமாக சேர்க்காமையும் சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் கிடச்சிடும். இந்த ஒரு மெத்தடு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா ஒரு டைம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது இங்கே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கான கறி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பருப்பு கறி, தால் கறி தான் ரெடி பண்ணுறது. அதுக்காக 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, சாம்பார் பருப்பு சேர்த்துருக்கு. அதுக்குள்ளே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 5 to 6 பல் பூண்டு, 2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா வேகணும். நம்ம இதே மாதிரி கலக்கி விடும்போது பருப்பு நல்லா நெய் மாதிரி வெந்திருக்கணும். அடுத்தது ஒரு கடாய்க்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி இருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வெடிச்சதுக்கப்புறம் 8 to 10 பல் பூண்டு சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. ஒரு வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்து இதே மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2-3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கு. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இடித்த வரமிளகாயும் சேர்த்து வதக்கி நம்ம வேக விட்டு கலக்கி எடுத்து வச்சிருக்கிற பருப்பு அதுக்குள்ளே ஊற்றி இருக்குது. பருப்பு எந்த அளவுக்கு திக்காக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி கூடி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டு 3 to 4 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு கொத்தமல்லியில் கட் பண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டு தீ ஆஃப் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் சூடோடே இதுக்குள்ளே கொஞ்சம் நெய் கூடி சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு தால் கறி தான் ரெடி பண்ணியிருக்கு. இந்த பருப்புலாம் சாப்பிடும்போது கேஸ் ட்ரபிள் எல்லாம் அந்த இஷ்யூ எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம நிறைய பூண்டு சேர்த்து தான் இந்த ஒரு கறி ரெடி பண்ணியிருக்கு. கறி ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இப்போ சப்பாத்தி ரெடி பண்ண போகிறது. அப்போ ரெடி ஆகிற சப்பாத்தி சூடோடு இந்த கறிக்குள்ளே தொட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நான் இப்போ மாவு எடுத்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. கரெக்டாக 8 சப்பாத்தி செய்கிறதுக்காக 2 கப் அளவு மாவு தான் நம்ம எடுத்திருந்தேன். அதனால இந்த ஒரு மாவு ஈக்குவலாக இருக்கிற 8 பீஸாக இதே மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இதில் மாவு சேர்த்து நைஸாக விரித்து எடுத்துக்கலாம். விரிக்கும்போது சப்பாத்தி எல்லா சைடும் ஒரே திக்னஸில் வரும்போது தான் நம்ம தவைக்குள்ளே போட்டு வேக வைக்கும்போது நல்லா பொங்கி வந்துடும். இல்லை ஒரு சைடு கொஞ்சம் கட்டி அதிகமாக இருக்குது, இல்லை ஓரம் எல்லாம் கட்டியாக இருக்குது, நடுவில் மட்டும் நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்ச மாதிரி சப்பாத்தி ஒரே மாதிரி வெந்து கிடைக்காது. இதோட திக்னஸ் பாருங்கள். இந்த ஒரு திக்னஸில் தான் நம்ம சப்பாத்தி விரித்து எடுத்துருக்கு. ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு நான்ஸ்டிக் தவை தான் நான் எடுத்திருந்தேன். தவை நல்லா சூடானதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளே சப்பாத்தி போட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பி போட்டிருக்கு. தவை சூடாகிறதுக்கு முன்னாடி சப்பாத்தி அதுக்குள்ளே போடக்கூடாது, நல்லா பொங்கி வராது. நல்லா சூடாக இருக்கிற தவைக்குள்ளே போட்டு கீழ்பாகம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே பபிள்ஸ் வரும்போது தான் திருப்பி போடணும்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு நெய் எண்ணெய் ஏதோ வேணும்னா மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிடலாம். நான் இப்போ எதுவுமே சேர்க்கலை, சூடோடே காசரோல்குள்ளே போட்டு மூடி வச்சுருந்தேன். சாப்பிட்ற டைமில் இதே மாதிரி எடுத்தால் நல்லா சாஃப்டாக இருக்கிற சப்பாத்தி நமக்கு கிடைச்சிடும். பிடிச்சிருந்தா இந்த ஒரு காம்போ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.